வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முடி வளர்ச்சிக்கு நம்மளை சுற்றி இருக்கிற பொருளை வச்சு ஒரு சிம்பிளான அதுவும் ஹெல்த்தியான ஒரு ஆயில் நம்ம எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாமே நம்மளை பக்கத்துலேயே எல்லா பொருளுமே இருக்கும். இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம கடையில் அதுவும் நம்ம ஏரியாவில் இருக்காது. அதுவுமே சில பேர் வளர்க்குறாங்க. அதாவது ரோஸ்மேரி மட்டும் அது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அது போட தேவையில்லை. மற்றபடி எல்லா பொருளுமே நமக்கு வீட்டிலே இருக்கும். இந்த கருஞ்சீரகம் மட்டும் நம்ம கடையில் வாங்கணும். வெந்தயம் எப்பொழுதுமே நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம், அதனால் இருக்கும். இப்போ இதை கற்றாழை, நெல்லிக்காய், மருதாணி இலை, சின்ன வெங்காயம், அடுத்து செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, அப்புறம் ரோஸ்மெரி கொஞ்சம், அப்புறம் செம்பருத்தி பூ டெய்லியும் ஒன்று பூத்ததுனால நான் டெய்லியும் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து வச்சதுனால அந்த பூ கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி நல்லா காய வச்சு நம்ம எண்ணெயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து ஒரு 200 மில்லி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். அரைச்சி இப்போ தான் நல்லா வெயில் அடிக்குது, ஈஸியாகவே நல்லாவே காஞ்சிரும். இதை அரைக்கும் போதே நல்ல ஒரு வாசமாக இருந்ததுங்க. ஏதோ சட்னி மாதிரி இருந்தது, நல்ல வாசமாக இருந்தது. இது நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுறதுனால நான் வேப்பிலை சேர்க்கலை. வேப்பிலை சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். டெய்லி யூஸுக்கு இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முடி கொட்டுறது, பொடுகு, பேன் தொல்லை, முடி நல்லாவே வளரும் அடர்த்தியாக. இன்னும் இங்கே கிடைக்கல. அதாவது இந்த கரிசலாங்கண்ணி, அது கிராமத்தில் கையாந்தரை அப்படின்னு சொல்லுவோம். அது நல்லா வயல்வெளியிலே கிடைக்கும். அதை மட்டுமே அரைச்சி நம்ம உருட்டி காய வச்சு தேங்காய் எண்ணெயில் போட்டுக்கலாம். ஏன்னா அது நரமுடி வராது, அப்புறம் முடியுமே நல்லா கருப்பாக இருக்கும். அது இந்த பக்கம் கிடைக்கல, அதனால் அதை நான் யூஸ் பண்ணல. மஸ்ட்டு அது கிடச்சிதுன்னா நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நார்மலாகவே சும்மா அரைச்சி தேய்ச்சி குளிக்கும்போதே முடி நல்லா கருப்பாக இருக்கும். இது நல்லா நான் 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சேங்க. நல்லா காஞ்சி போச்சு, நல்லா உடையிற அளவுக்கு காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயை வச்சு அதை ஒரு 3-4 நாள் ஊறிடுச்சுன்னா அதோடய கலர் மாறிடும். மாறினதுக்கப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். நம்ம என்னென்ன ஆயில் நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணாலும், வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணாலும், நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் முடி கொட்டாமல் இருக்கும். அதாவது கீரைலாம் நிறைய சேர்த்துக்கணும். அதுவும் இந்த முருங்கைக்கீரை நம்ம வாரத்துக்கு 2-3 தடவை சேர்த்துக்கிட்டோன்னா முடி கண்டிப்பாக கொட்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக்